தற்பொழுது முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஸ்ரீனிவாசன் என்ற ரவுடி மர்மமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. குற்றப்பின்னணி உடைய நபர் இன்று அதிகாலை அவரது விவசாய நிலத்தின் அருகே வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரெண்டாடி கிராமத்தைச் சேர்ந்த சீனு என்கின்ற சீனிவாசன் 51 வயது உடைய இவருக்கு பூங்கொடி என்ற மனைவியும் மற்றும் 2 மகள் ஒரு மகன் உள்ளனர். இவர் ரெண்டாடி கிராமத்தில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் வழக்கம் போல தனது விவசாய நிலத்திற்கு தனியாக சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை மடக்கி பிடித்து ஓட ஓட கத்தியால் தரமறையாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த அவரது குடும்பத்தினர் ஷோலிங்கர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஷோலிங்கர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி ஷோலிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவர்களின் பரிந்துரை பேரில் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் இருந்து வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த ஷோலிங்கர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே பல்வேறு குற்ற பின்னணி உள்ள கொலை செய்யப்பட்ட சீனிவாசன் முன்விரோத காரணத்தினால் வெட்டி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் முதற்கட்ட விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலை நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் மிகவும் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிரண்.